மலையகத்தினுடைய அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் இருக்குதானே, அவைகள் இன்னும் சாதியம் சார்ந்தவைகளா தான் இருக்கு. நான் அந்த லயன் வீடுகள்ல வாழாட்டியும் என் அம்மா அப்பா லயன் வீடுகள்ல தான் வாழ்ந்திருக்காங்க. என்னோட தாத்தா அம்மம்மா அவங்க எல்லாம் இந்தியால இருந்து வந்து அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க. தாத்தா பாட்டி என்று போற நேரம் கூட அவங்களால சரியா சொல்ல முடியாது அவங்க இந்தியால எந்த இடத்துல இருந்து கொண்டு வரப்பட்டாங்கன்றது எங்களுக்கு சரியா தெரியாது. அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு வந்ததும் அவங்களோட உண்மையான பேர்கள்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு வரல, அவங்களுக்கு ஈஸியான பேர்களை அவங்களுக்கு வச்சுதான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு வந்தாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழர்களோ இப்ப மலையக தமிழர்களோ எல்லாருமே அப்ப நாங்க ஒரே இடத்துல இருந்துதான் வந்திருக்கிறோம். என்ன டைம் லைன்ல நாங்க ஒரு வேற காலகட்டத்துல இங்க வந்திருக்கிறோமே தவிர சொந்த ஊர் எனக்கு. நான் அந்த லயன் வீடுகள்ல வாழாட்டியும் என் அம்மா அப்பா லயன் வீடுகள்ல தான் வாழ்ந்திருக்காங்க. என்னோட தாத்தா அம்மம்மா அவங்க எல்லாம் இந்தியால இருந்து வந்து அந்த பரம்பரையை சேர்ந்தவங்க. அப்ப எனக்கு உங்களுடைய ரூட் என்னன்னு கேட்டா என்னால அதை ட்ராக் பண்ணக்கூடியது என்னோட அப்பான்ற அந்த தலைமுறை வரைக்கும் தான் என்னால ட்ராக் பண்ண முடியும். தாத்தா பாட்டி என்று போற நேரம் கூட அவங்களால சரியா சொல்ல முடியாது அவங்க இந்தியால எந்த இடத்துல இருந்து கொண்டு வரப்பட்டாங்கன்றது எங்களுக்கு சரியா தெரியாது. ஏன்னா பிரிட்டிஷ் காலனித்துவ நேரத்துலதான் கொண்டு வரப்பட்டவங்க. அவங்ககிட்ட சரியான ரெக்கார்ட்ஸ் இருக்கேல. அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு வந்ததும் அவங்களோட உண்மையான பேர்கள்ல ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு வரல, அவங்களுக்கு ஈஸியான பேர்களை அவங்களுக்கு வச்சுதான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்போ எங்களுடைய அந்த இப்ப ஃபேமிலி ட்ரீ அண்ட் வரைய போனோம்னு சொன்னா எங்களால சரியா அந்த இடத்த எங்களால கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமையில தான் நாங்க இருக்கிறோம். இது நான் ஏன் சொல்றேன்னு சொன்னா, இலங்கையில தமிழர் சிங்களவர்ன்றது பிரிச்சு பாக்குற அந்த இது முக்கியமா அவங்க அதுக்கு சிங்கள பக்கம் இருந்து கொடுக்கப்படுற நியாயம் அநேகமா அந்த மகாவம்சத்தை அடிப்படையாக கொண்டுதான் அவங்க கொடுப்பாங்க. நாங்க என்னதான் வளர்ச்சி அடைந்த ஒரு சமூகமா இருந்தாலும் நாங்கள் இன்னும் என்னது ஒரு கதையை அடிப்படையா வச்சுதான் எங்களோட சமூகத்தை நாங்க இன்னும் வரைவிலக்கணப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப அவங்க சொல்றது சிங்களவர்களுடைய ரத்தம் ஒரு சிங்கத்துல இருந்து வந்தது. அப்படின்னா அந்த விஜயனுடைய தந்தை ஒரு சிங்கம். அப்ப அவர்கிட்ட இருந்து அது ஒரு மித்திக்கல் கிரியேச்சர், அதுல இருந்து வந்ததுன்றதுதான் அவங்க சொல்றாங்க. அப்படியே அவங்க அதுதான் அவங்களுடைய நியாயப்படுத்தலன்னு சொன்னா, இலங்கைக்கு விஜயன் வந்த போது இங்க குவேணி இருந்தாங்க தானே. அப்ப மகாவம்சமே சொல்லுது இலங்கைக்கு விஜயன் வரும்போது இங்க 4 இன குழுக்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க சொல்றாங்க நாக, யக்ஷ, ராக்ஷ, தேவ அப்படின்னு சொல்லி அவங்க பிரிக்கிறாங்க. அப்ப அவங்க இருந்தாங்க, அதுல ஒரு இனத்தை சேர்ந்தவ தான் குவேணி. குவேணிக்கும் விஜயனுக்கும் பிறந்த பிள்ளைகளை சிங்களவங்களாண்டு அவங்க அறிமுகப்படுத்தல. என்னன்னு சொன்னா, அந்த காலத்துல அப்படி ஒரு அரசன் ஆகணும்னு சொன்னா இன்னொரு அரசியை தான் அவன் திருமணம் பண்ணி அதுக்கு வழியா வர பிள்ளைகள் வழித்தோன்றர்கள் தான் அப்படி அந்த அரச வம்சமா வரும். அப்ப அவங்க விஜயனோட வழித்தோன்றல்களா குவேணியுடைய மக்களை எடுக்கல, போய் தென்னிந்தியால இருந்து திருப்பி இளவரசிகளை கூட்டிட்டு விஜயனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவங்க மூலமாக வந்தவங்க தான் இப்ப இருக்கிற சிங்களவர்கள் வரும். அப்ப அவங்களோட லாஜிக்லயே நாங்க போய் பார்த்தாலும் விஜயன் தனி சிங்கள ஒரு ஆள், விஜயன் வழி வந்தவங்க தனி சிங்களாக்களா இல்ல, அவங்களும் தென்னிந்தியால இருந்து வந்த ஒரு மிக்ஸ் இனமா தான் அப்ப எங்களுக்கு வருது. அப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழர்களோ இப்ப மலையக தமிழர்களோ எல்லாருமே அப்ப நாங்க ஒரே இடத்துல இருந்துதான் வந்திருக்கிறோம். என்ன டைம் லைன்ல நாங்க ஒரு வேற காலகட்டத்துல இங்க வந்திருக்கிறோமே தவிர எல்லாரும் ஒரே ரூட்ஸ்ல இருந்துதான் அப்ப நாங்க வந்திருக்கிறோம். அப்ப அப்படி நாங்க பிரிச்சு பாக்குறதுதான் எங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனையா இருந்திருக்கு. அப்ப நாங்க வரலாற்றை படிக்கிறதுலயும் இந்த மகாவம்சம், ராமாயணம் இதுகளை வச்சுக்கொண்டு நாங்க வரலாற்றை படிக்கிறோமான்றது நாங்க கொஞ்சம் கவனிச்சு பார்க்க வேணும். அப்படின்னா அதுல நாங்க அந்த வரலாற்றுக்கள்லையும் நம்மளை ஒன்றிணைக்கிற மாதிரி வரலாற்றுக்களை நாங்க திருப்பி எங்களோட அடுத்த சமூகத்துக்கு கொண்டு போகணும்ன்றது என்னோட ஆசை. மலையக சமூகம் பத்தி பார்த்தோம்னு சொன்னா சாதியம் கட்டாயம் நாங்க பேச வேண்டி இருக்கும். ஏன்னா மலையகத்தினுடைய அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள் இருக்குதானே, அவைகள் இன்னும் சாதியம் சார்ந்தவைகளா தான் இருக்கு. நமக்கு வெளிப்படையா தெரியலையே ஒழிய அந்த குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவங்க அந்த மலையக கட்சிக்கு அவங்க சப்போர்ட் பண்றாங்க. அதை தவிர்த்து வெளியில உள்ளவங்க அவங்க சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டேன்றாங்க, அவங்க டபுள் ஆசையெல்லாம் கூட எடுத்துக்கொள்ளப்படுறது இல்லை. அப்ப நாங்க மலையகத்தினுடைய அரசியல் வரலாறு பற்றி பார்க்கும் போது எப்பயும் போல சாதியமோ இல்ல மேட்டுக்குடி மக்களுக்கோ மற்றவங்களுக்கோ என்ன நடக்குதுன்ற விஷயத்தையும் நாங்க கட்டாயமா பார்க்கணும், அதோட சேர்த்துதான் ஆராய்ச்சி செய்யணும். அப்பதான் எங்களுக்கு அந்த சமூகத்தின் இது தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட
சாமி சொன்னது போல எல்லாரும் ஒரே ஆக்கல்ன்னு சொல்லி திருப்பி கொண்டு வந்து போடாம ஈக்விட்டி ஈக்குவாலிட்டி இருக்கு. எல்லாருக்கும் ஒரே உரிமை கொடுக்கறதா இல்ல ஒரு வகையில அடிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு அவங்களுக்கு நியாயத்தை கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாங்க கொடுத்து ஒரு இடத்துக்கு கொண்டு வரோமா, அப்படி ஈக்குவாலிட்டியை நாங்க உருவாக்குறோமா அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அப்ப மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நூலாசிரியர் சொன்னது மாதிரி ஒரு 40 வருஷத்துக்கு பின்தங்கி தான் வாழ்றாங்கன்னு சொன்னா அந்த 40 வருஷத்தை கேப் பண்றதுக்கு நாங்க என்ன செய்ய போறோம்? அந்த கேப்பை நிரப்பி தான் நாங்க எல்லாரும் அப்படியாண்டா ஒரு இடத்துல கொண்டு வந்து நாங்கள் எல்லாரும் தமிழர்கள் சொல்லி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பேசக்கூடிய நிலைமை அப்படிதான் வரும். இல்லாட்டி உடனே நாங்க எல்லாரும் ஒரே ஆக்கள்னு சொல்லும் போது அந்த இவ்வளவு நாள் ஒடுக்குமுறைகளுக்குள்ளால வாழ்ந்தவங்களுக்கான நியாயம் கிடைக்கப்படலை அப்படின்றது என்னோட கருத்து.